விண்ணகத்துக்கு அழைத்துக் கொண்டு மாமா மன்வேல்ராஜ் அவர்களுடைய இறுதி அஞ்சலிக்காக எங்கள் குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மாமாவுடைய ஆன்மாவை நித்திய அழைப்பாற்றி கொடுத்து முடிவில்லாத ஒளி அவர் மீது பிரகாசிக்க அருள் புரியும். ஆண்டவரே,
அன்பாய் அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார், ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. வாழ்வும் உயிர்ப்பும் நானே,
என்னிடம் விசுவாசம் கொள்ளுவர் இறப்பினும் வாழ்வார். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் கனத்த இதயத்தோடு திருவாளர் தலைமை ஆசிரியர் மனுவேல் அவருடைய இறுதி பயண திருப்பலியில் ஒரே குடும்பமாக இணைந்து வந்து அவருக்காக ஜெபித்து நாம் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளை கடவுள் அவருக்கென்று தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார். நாம் மண்ணுலகில் பிறந்தபோதே இறக்கின்ற நாளும் நமக்காக முடிவு செய்யப்படுகின்றது. அது எப்போது என்று என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அது வருகின்ற நாளை நாம் எப்படி வரவேற்கின்றோம் என்பது நாம் வாழ்கின்ற வாழ்வை பொறுத்து அமைந்திருக்கின்றது. அந்த விதத்தில் பார்க்கின்ற போது தலைமை ஆசிரியர் திருவாளர் மனுவேல் அவர்கள் ஒரு சிறப்பான வாழ்வை வாழ்ந்திருக்கின்றார். பிறருக்கு முன் உதாரணமுள்ள ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கின்றார் என்பதை தான் இந்த திருக்கூட்டம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நம்முடைய முன்னாள் ஆயர் தலைமையில் திருப்பலி நடைபெறுகின்றது. அருள் பணியாளர்கள் இத்தனை பேர் கலந்திருக்கின்றோம். இறை மக்கள் ஒவ்வொருவரும் இதேபோல் நாம் இதில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய வாழ்வு இதை நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்பிற்கினியவர்களே, அவர் மட்டுமல்ல, அவருடைய வாழ்வை அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு நம்முடைய அருமை நண்பர் இனிகோ அவர்களை தெரியும். குறிப்பாக நாம் சொல்வோம், எனவே இவர் ஒரு சிறந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்வை மேற்கொண்டிருக்கின்றார். ஒரு கிறிஸ்தவ முறைப்படி தன்னுடைய குடும்பங்களை நெறிப்படுத்தி இருக்கின்றார். எனவே இன்றைய நாளில் நாம் அவரோடு இணைந்து இறை தந்தைக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய ஜெபங்களாலும் அவருடைய விண்ணப்பங்களாலும் இந்த குடும்பம் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட நாம் ஜெபிப்போம். இந்த நாளில் கடவுள் அவருடைய ஆன்மாவுக்கு நித்திய இளைப்பாற்றி தர வேண்டும் என்று நாம் ஒரே குடும்பமாக தொடர்ந்து திருப்பலியில் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைவுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உப்புடையவர்களின் பேருமானவரே, இன்றும் அடியார் தலைமை ஆசிரியர் மனுவேல் அவர்களை அடக்கம் செய்யும் அன்பு கடமை நிறைவேற்றி இவருக்காக உம்மை இறைஞ்சி வேண்டுகின்றோம். அதனால் இவர் சாவின் தழையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேர்ந்து கொள்ள பெற்ற புனிதரின் மாட்சியில் பங்கு பெறவும் உயிர்ப்பு நாளில் உமது திருமுன் நிற்கும் பேறு பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என் வெற்றி கிடைத்தது. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் யாவரும் சாக மாட்டோம், ஆனால் அனைவரும் மாற்று உரு பெறுவோம். ஒரு நொடிப்பொழுதில் கண் இமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும்போது இது நிகழும். எக்காலம் முழங்கும்போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர். நாமும் மாற்று உரு பெறுவோம். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்து ஆக வேண்டும். சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்து ஆக வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூல் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு, பாவத்தின் வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. இது ஆண்டவரின் அல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10 வரை. நண்பகல் வந்தபோது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு ஏலோயு ஏலோயு லெபா சவத்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டு இருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறை மகன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறந்து இப்பொழுது நாம் அடக்கம் செய்ய காத்திருக்கின்றோம். அவரது இறப்பு அவரது குடும்பத்தினருக்கு நிச்சயமாக ஆழ்ந்த வருத்தத்தை அளித்து கொண்டிருக்கின்றது. அந்த குடும்பத்தினர் அவரது மகன் மகள் குடும்பத்திற்கு, அவர்கள் உற்றார் உறவினர்களுக்கு எங்கள் தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகத்தினர் சார்பாகவும், ஆசிரியர் அலுவலர் சார்பாகவும், மாணவர்கள் சார்பாகவும் எங்களது ஆழ்ந்த அனுதாபத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இவர் மனுவேல் ராஜ் மிகவும் எளிமையானவர், தாழ்ச்சி நிறைந்தவர். எல்லோரிடமும் நன்றாக, மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, அவர்களோடு எந்த விதமான அவர் விருப்பு வெறுப்பும் இல்லாமல் அவர்களிடம் மிக எளிமையாக பழகி வந்தார். அதேபோல் மாணவர்கள் அவரிடம் மிகவும் ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் பழகி வந்தார்கள். அவர் ஒரு ஆசிரியர் போல இல்லாமல் ஒரு தந்தையாக அவர்களுக்கு இருந்தார். அதைத்தான் நானும் பார்த்தேன். இரண்டாவதாக, அவர் மற்றவர்களோடு எளிதாக பழகக்கூடியவர். அதிகமாக பேச மாட்டார். அவர்கள் வந்து பார்க்கின்ற போது, துணைவியாரோடு வந்து பார்க்கின்ற போது, அவர்கள் துணைவியார் தான் அதிகமாக பேசுவார்கள். ஆனால் இவர் சிறிதளவு தான் பேசுவார். ஆனால் இருந்தாலும் எல்லோரிடமும் மரியாதையுடனும் அன்புடனும் பழகியவர். அதைவிட மேலாக அவர் மற்றவர்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டார். எல்லோரிடமும், அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டார். இவர் உண்மையிலே இன்று, மகனே, நீ என்னிடம் வருகின்றாய், நான் உன்னை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், நீ என்னோடு இன்று பரகதியில் இருக்கின்றாய், என்னோடு இணைந்து இந்த பேரின்ப இல்லத்தில் நிலையாக இருக்கின்றாய் என்று ஆண்டவர் அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக அவர் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவரிடம் அதிகமாக நாங்கள் அனைவரும், ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி, நாங்கள் அதிகமாக அவரிடம் நாங்கள் எதிர்பார்த்தது இதுதான். அவர் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு குடும்பம், இறை நம்பிக்கை உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். அதனால்தான் அவருடைய பிள்ளைகளும் ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தவர். அவர்கள் அந்த இறை நம்பிக்கையிலே மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். அந்த இறை நம்பிக்கை தான் நமக்கு என்ன சொல்லுகின்றது? சாவது திண்ணம் என்ற வருத்தத்தில் நம்மையெல்லாம் ஆழ்த்தினாலும் முடிவில்லாத நிலையான வாழ்வு ஒன்று உண்டு என்ற வாக்குறுதி நமக்கெல்லாம் ஆறுதல் அளிக்கின்றது. வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி அழிக்கப்படுவதில்லை. இது நிலையான ஒரு பேரின்ப வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்கின்றது. அந்த நாம் ஆண்டவரோடு இணைந்து முற்றிலும் அந்த பேரின்ப இல்லத்திலே நாம் இணைந்து விடுகின்றோம். அப்படித்தான் இவர் இணைந்து விடுகின்றார். அவர் என்றும் இந்த நிலையான வாழ்வை மேற்கொண்டு இருக்க அவரது
அந்த நிலையான வாழ்வு, ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கும் அந்த வாழ்வு இந்த குடும்பத்தினருக்கு, அவரது பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய குடும்பத்தினருக்கு ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து அன்பும் ஆறுதலும் தேர்தலுமாக இருக்க நாம் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். நித்திய இளைப்பாற்றி அவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, நிலையான முடிவில்லாத வாழ்வு உண்டு இவருக்கு. அவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் மாட்சிக்கு உரியது என்பதனை சங்கீதம் 126 வாசிக்கின்றோம். அன்பு சகோதரர் மனுவேல் அவருடைய வாழ்வு மறை உரையிலும் மற்றும் தொடக்க உரையிலும் கேட்டபடி கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆகவே அவருடைய இறப்பும் இறைவனுக்கு உகந்ததாய் மாட்சியாய் தொடங்குகிறது என்று நாம் நம்பலாம். அவருடைய வாழ்வு கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை கட்டப்பட்ட வாழ்வு, பிரஸ்நேகத்தில் செலவழித்த வாழ்வு என்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு நான் அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அவருடைய பண்புகளில், குறிப்பாக அந்த நம்பிக்கையில் திளைத்து வாழும் வரம் கேட்டு இயேசுவே நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தந்தையை பார்த்து உருக்கமாய் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்திலே பங்கெல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. விழிப்புணர்வு பணியிலும் மனித மாண்பு பணியிலும், இன்னும் சொல்லப்போனால் விவிலியத்திலே இயேசு குறிப்பிடுகின்ற அந்த ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு பணி, அந்த பணியை இந்த மறைமாவட்டத்தில் அளவில் செய்வதிலும், அதிலும் குறிப்பாக தமிழக ஆயர் பேரவை வழங்கிய 10 அம்ச திட்டங்களையும் செயல் திட்டங்களையும் முன்னெடுத்து செல்வதில் அவர் ஒரு மக்கள் இயக்கத்தின் பிரதிநிதியாக இருந்தார். குறிப்பாக துணை தலைவர் பொறுப்பில் இருந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து பணி செய்தவர். கொஞ்சம் ரிஸ்கான பணிதான், இருந்தாலும் அவர் இந்த கிறித்தவ நம்பிக்கை எள்ளளவும் மாறாமல், அதே நேரத்தில் இந்த மக்களுக்கான ஒரு உரிமை குரலாகவும் சமத்துவத்தையும் நீதியையும் மாண்பையும் நிலைநிறுத்துவதில் ஒரு முன்னோடி. அது இந்த மறைமாவட்டம் முழுக்க இருக்கிறது. இன்று நம்மிடையே பலர் வருகை தந்து அந்த பணியில் தோழமையாக இருந்தவர்கள், பயிற்சி எடுத்தவர்கள், பணிபுரிந்தவர்கள் இன்று அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்துள்ளீர்கள். உங்கள் அனைவர் சார்பிலும் நான் பேசுகின்றேன். பாளையங்கோட்டை மறைமாவட்ட குருக்கள் சார்பிலும், பாளையங்கோட்டை மறைமாவட்ட இறைமக்கள் சார்பிலும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மண்ணின் மைந்தர்களாக இன்று இந்த உறவுகளிலே நம்முடைய தந்தை சுந்தர் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். இன்னும் இறைமக்கள் ஒவ்வொருவரும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த பங்கில் இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை நிலைநிறுத்தி அந்த உறவில் சான்று பகன்று பாரம்பரியமும் மாறாமல் அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்கு உரிய அந்த பணிகளை தக்க காலத்தில் செய்வதில் அருமையான உள்ளங்கள் தான் இங்கு கூடி வந்துள்ளோம். இந்த தோழமையில் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த மறைமாவட்டம் உங்களோடு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறேன். மூத்த மகன் தயாளன், இளைய மகன் இனிகோ, மூத்த சகோதரி கீதா, இளைய சகோதரி கவிதா இப்பொழுது இல்லை. அது ஒரு நெஞ்சத்தில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அம்மா ரைத்தம்மாள் அவர்களும் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் சான்று பகர்வதில் ஒரு பூர்வீகம், இதுபோன்று பாரம்பரியம் உள்ளதுதான் திருவில்லிபுத்தூர். அதற்கு அவர்கள் இலக்கணமாக இங்கு இருந்து அந்த கத்தோலிக்க மறையை வளர்த்தார்கள். இன்றும் இந்த குடும்பத்தில் இந்த உண்மையை, இயேசுவோடு நாம் இறக்கின்ற பொழுது அவரோடு உயிர் தெழுவோம் என்னும் இந்த சாவை வெற்றி கொண்ட அனுபவம், அவர்கள் இறப்பதில்லை, அவர்கள் என்றென்றும் வாழ்பவரோடு இணைந்திருக்கின்றார்கள், இதுவே அவர்களுக்குரிய வழி என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வழியிலே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பறைசாற்றி கொண்டு கடவுளுக்கு நன்றி கூறி இந்த அஞ்சலியை இறைவனுக்கு ஏற்புடைய விதத்திலே நன்றி கூறி நாம் மன்றாடுவோம். வாங்க வாங்க.
எனது தந்தையை பாதுகாத்ததில், அவரை கொண்டு சென்றதில், அந்த பயணத்தில் பங்கேற்றவர்களை நான் எனது குடும்பம் இன்று நினைத்து பார்க்கின்றது. முக்கியமாக தம்பி செல்வகுமார், எமர்சன் அவர்கள் இருவரும் இந்த கடைசி நாட்களில் மிக கடினமான பணியை மேற்கொண்டார்கள். அவர்களுக்கு எனது நன்றி. அதற்கு முன்னாடி விஸ்வநாதன், சின்னதுரை, முருகேசன், ரவி, லீலாக்கா, முருகன், மாரியப்பன், பகுதி நேர ஊழியர்களான ராஜ், ராமகிருஷ்ணன், பாலாஜி, ஜெயா அண்ட் ஜிஹெச்சிலிருந்து பால்ராஜ், அப்புறம் எங்களை தாயுள்ளத்தோடு நேசித்த இன்றளவும் அந்த எங்களது அத்தை சிஸ்டர் கிளாடிஸ் அவர்களுடைய வழித்தடத்தில் நாங்கள் உறவாடி கொண்டிருக்கும் ஐசிஎம் சகோதரிகளான மதர் ஹாஸ்பிட்டல் சிஸ்டர் ஜூலி, சிஸ்டர் லாசர், பெனிட்டாக்கா, சிஸ்டர் அருணா மற்றும் மருத்துவர்கள், ஊழியர்கள். மிக முக்கியமாக அப்பாவின் பலகட்ட போராட்டத்தில் ஜெயராஜ், சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் ஹாஸ்பிட்டலை மறக்க முடியாது. டாக்டர் வினோஜ், டயபெட்டாலஜிஸ்ட், அண்ட் டாக்டர் அருள், ஆர்த்தோ, டாக்டர் ஜேசன், நியூராலஜிஸ்ட், டாக்டர் அபிஷாய், டாக்டர் திவ்யா கரோலின் மற்றும் அந்த மருத்துவனுடைய செவிலியர்கள், மருத்துவர்கள், அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு எங்கள் மிக அண்மையில் இருக்கும் ஃபார்மசிஸ்ட் ஆண்டனி மற்றும் எங்களுக்கு தொடர்ந்து அந்த டிஷ்யூ ரோல்ஸு, வைப்பு போன்ற பல பொருட்களை எங்களுக்கு சப்ளை செய்த கிருஷ்ணா மெடிக்கல் ப்ராடக்ட் சிவகுமார், அப்புறம் எங்களுக்கு அவசரத்தில் எங்களுக்கு எப்பொழுதும் கூட இருக்கும் அந்த ஆம்புலன்ஸ் சகாயமன்னன், இன்று அவருடைய இறுதி பயணம் அதே வண்டியில் நிகழ இருக்கின்றது. அதற்கு சகாயமன்னனுக்கு, எங்களுடைய வின்சென்ட் தேபால் சகாயமன்னனுக்கு என்னுடைய மனமாத நன்றிகள். கிளாசிக் ராஜாயணன், தம்பி தேவராஜ் மற்றும் இவர்கள் அனைவருக்கும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இறுதியாக என் தந்தைக்கும், என் தாய்க்கும், தந்தைக்கும், எங்களை ஈன்றெடுத்த தந்தைக்கும், அந்த தந்தை கொடுத்த தாயை கொடுத்த இறைவனுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் உள்ளத்தின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகை விட்டு பிரிந்த அடியார் சகோதரர் மனுவேல் ராஜ் அவர்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அவர்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கை அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோர் நின்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்றும் மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூறுவாராக. ஆண்டவரை போற்றுவோமாக. இறைவா உமக்கு நன்றி. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக.
இன்னொளி அவனே ஒளிந்திடுக பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக நின்னொளி அவனே ஒளிந்திடுக பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக தீயவையாவும் விலகிடுக தீயவையாவும் விலகிடுக அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் சகோதரர் மனுவில் அவர்களுடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து உமது அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் எந்நாளும் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நித்திய இளைப்பாற்றி அளித்தருளும் ஆண்டவரே, உடைய ஆன்மாவும் மற்ற மருத்துவ விசுவாசுடைய ஆன்மாக்களும் சர்வீஸில் இருக்க பெருக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாவர்களாக. ஆமென். ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரினை பெயர் பெற்றவர் என்பர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். பலியோரை அரியணென்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்று இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. வைகரை போல் தோற்றம், திங்களைப் போல் அழகு, ஞாயிறு போல் ஒளி, போரணி போல் வியர்பாவம் யார் இவள்? ஜென்ம பாவமின்றி உற்பவித்த மரியாயே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகை எங்களுக்கு தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவராகவும் நியமிக்கத்திருளமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவர் மூலமாய் அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே.
கடவுளின் புனித அன்னையே, இதோ உம்மிடம் அடைக்கலம் தேடி வருகிறோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் மன்றாட்டுக்களை புறக்கணியாதையும் மாட்சிமை பொருந்திய ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னிகையே, எல்லா ஆபத்துக்களின்றும் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்தருளும். எல்லா அருள் வரங்களின் மத்தியஸ்திரியாகி அமலோற்ப மரியே, புனித மெக்கேலே, புனித கப்ரேலே, புனித ரபேலே, வானுலக வல்லமைகள் அனைத்துமே, மரியாவின் வானதூதர்களின் சேனையே, புனித திருமுழுக்கு யோவானே, பேதுரு, பவுல் என்னும் புனிதர்களே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, மரியணையின் கொடியின் கீழ் போர் புரியும் எங்களுக்கு உம்மீது குறைவற்ற விசுவாசத்தையும் உமது அன்னையின் மீது நிறை நம்பிக்கையும் தந்து உலகத்தை வெல்லுமாறு வல்லமை அளித்தருளும். எங்கள் செயல்கள் அனைத்தையும் உம்மீதுள்ள அன்பிற்காக மட்டும் செய்யவும், எங்கள் அயலாரில் உம்மையே கண்டு உம்மைக்கே பணிபுரியவும் இறை அன்பால் ஊக்கம் பெற்ற உயிருள்ள விசுவாசத்தை தந்தருளும். வாழ்க்கையில் நேரிடும் சிலுவைகளிலும் வருத்தங்களிலும் ஏமாற்றங்களிலும் நாங்கள் மனந்தளராமல் அமைதியாக இருக்க கற்பாறை போன்ற உறுதியான அசைக்க முடியாத விசுவாசத்தை தந்தருளும். கடவுளுக்காகவும் ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் பெருங்காரியங்களை தயக்கமின்றி தொடங்கவும் தொடர்ந்து செய்யவும் துணிவுள்ள விசுவாசத்தை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் ஒற்றுமையுடன் முன்னேறி செல்லவும் இறையன்பின் நெருப்பை எங்கும் எரியச் செய்யவும் இருளிலும் சாவின் நிழலிலும் இருப்பவர்களுக்கு ஞான ஒளி தரவும் ஆர்வமற்றவர்களுக்கு ஊக்கமூட்டவும் பாவத்தால் ஆன்மை உயிரிழந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கவும் சமாதானத்தின் வழியில் நாங்களே அடிசறுக்காமல் நடந்து செல்லவும் எங்களுக்கு நெருப்பு தூண் போல் துணை புரியும் விசுவாசத்தை தந்தருளும். இவ்வாறு வாழ்க்கை என்னும் போராட்டம் முடிவடைந்த பிறகு எங்கள் சேனை முழுவதும் அதன் உறுப்பினர் ஒருவரையும் இழக்காமல் உமது அன்பும் ஆட்சிமை விளங்கும் நித்திய பேரின்ப நாட்டில் உமது முன்னிலையில் மீண்டும் அணிவகுத்து நிற்க அருள் புரிந்தருளும் ஆண்டவரே, ஆமேன். இறந்த நம் சேனையார் மனுவேல் ராஜ் ஆன்மாவும் மற்ற சேனையார் அனைவருடைய ஆன்மாக்களும் இறந்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் கடவுளின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வனவாக. தந்தை மகன் தூயாவின் பெயராலே. சென்று வா கிறிஸ்தவனே, உலகை வென்று விட்டாயே விசுவாசத்தால். சென்று வா கிறிஸ்தவனே. நண்பரெல்லாம் சுற்றி நின்று வழி அனுப்ப உற்றாருறவின நண்பரெல்லாம் சுற்றி நின்று வழி அனுப்ப உற்ற துன்பத்தில் ஆறுதலாய் உதவும் திருச்சபை அருகிருக்க சென்று வா கிறிஸ்தவனே. இறைமக்களின் பணிகளை இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் கொண்டாடும். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நாம் சகோதரர் மனுவேல் அவர்களின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்யுமாறும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெறுகிற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இரவே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவ கடன் விளைவதாக. தந்தையிடம் இவர் அன்புருந்து கொள்ள நல்லாயம் இவரை அழைத்துச் செல்வார்கள். இவர் முடிவில்லா மன்னரின் பரிமாணத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று பெறுவார்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரும் இவர்கள் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இறந்திருந்த தந்தையை உடைய கைகளில் எம் சம்பந்தம் மனைவி அவர்களுடைய ஆத்மாவை ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மறுநாட்டுக்கு தயமாய் சரி சாய்த்து முதல் அடியாருக்கு பேரிட்டு வீட்டின் கதவுகளை திறந்துள்ளோம். மேலும் இங்கிருக்கின்ற அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் என்னாலும் வந்து சேர்ந்ததற்கு மட்டும் நம்பிக்கை கிடைக்க சொற்களால் ஒருவரை பேட்டிக் கொள்ள செய்துள்ளோம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்னிக்கின்றோம். நித்திய இளைப்பாற்றி அடைத்துள்ள ஆண்டவரே, ஏனெனில் அவரது அடிமையின் காலிலே எங்கள் நோக்கினார். முதல் எல்லா தலைமுறைகளிலும் பேர் பெற்றவர் என்றார். அவருக்கு அஞ்சு நடப்பவருக்கு தலைமுறை தலைமுறையாக இரக்கம் காட்டி வருகிறார். வழிவரை அறிந்து தெரிந்துள்ளார். தாழ்வில் இருப்போரை உயர்த்துகிறார். மூதாதையர் படைத்தபடி அவர் ஆபரகமையும் அமர்த்தம்மை மரபினரையும் என்றென்று இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. வைகளைப்போல் தோற்றம் திகழைப்போல் அழகு ஞாயின் புகழ்வுடைய போரடி பொருளியதாகும் யாரிகளும் ஜென்ம பாவமொன்று உட்படுத்த மரியாயே.
ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகை எங்களுக்கு தாயாகும். உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகும் எங்களுக்கு துலமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவர் மூலமாய் அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே கடவுளின் புனித அன்னையை இதோவிடம் அடக்கலம் தேடி வருகிறோம். எங்கள் தேவைகள் நாங்கள் கொடுக்கும் மன்றாட்டுகளை பிரபலியாதையும் மாட்சிமை குறித்து ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிகையே, எல்லா ஆபத்துகளிலும் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்தரலும் எல்லா அற்புதங்களையும் மத்தியஸ்திரே அமர்க்கும் அறியே. வானுலக வல்லமைகள் அனைத்துமே மரியாதையின் வானதூதர்களின் சேனையே, புனித திருமுழுக்கு யோவானே, பேதுரு பவுலின் புனிதர்களே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மரியாதையின் கொடியின் கீழ் போர் புரியும் எங்களுக்கு உம்மீது குறைபற்ற விசுவாசத்தையும் உமது அன்னையின் மீது எதிரே நம்பிக்கையும் தந்து உலகத்தை வெல்லுமாறு வல்லமை அளித்தருளும். எங்கள் செயல்கள் அனைத்தையும் மீதுள்ள அன்பிற்காக மட்டும் செய்யவும். எங்கள் அயலாரின் உண்மையை கண்டு உண்மைக்கு பணிபுரியவும் இறையன்பால் ஊக்கம் பெற்ற உங்களுடைய விசுவாசத்தை தந்தருளும். வாழ்க்கையிலும் சிலுவைகளிலும் வருத்தங்களிலும் ஏமாற்றங்களிலும் நாங்கள் மனதாராமல் அமைதியாக இருக்க கற்பாறையில் என்ற உறுதியான அசைக்க முடியாத விசுவாசத்தை தந்தருளும். கடவுளுக்காகவும் ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் பெரு காரியங்களை தயக்கமிட்டு தொடங்கவும் தொடர்ந்து செய்யவும் துணிவுள்ள விசுவாசத்தை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் ஒற்றுமையுடன் முன்னேறி செல்லவும் இறையன்பின் நெருப்பை மீறே செய்யவும் இருளிலும் சாவின் நிழலிலும் இருப்பவர்களுக்கு ஞானம் தரவும் ஆர்வமற்றவர்களுக்கு ஊக்கமூட்டவும் பாவத்தால் ஆன்மீகர்களுக்கு மீண்டும் உயர்த்தவும் சமாதானத்தின் வழியில் நாங்களே அரிசத்தமல் நடந்து செல்லவும் எங்களுக்கு நெருக்கத்துடன் துணை புரிய விசுவாசத்தை தந்தருளும். இவ்வாறு வாழ்க்கை என்னும் போராட்டம் முடிவடைந்த பிறகு எங்கள் சேவை முழுவதும் அதை உறுப்பினர் பொறுப்பையும் இழக்காமல் மத அன்பும் நித்திய நாட்டில் மீண்டும் அனுப்பித்திருக்க அருள் பெருந்தலும் மன்றமையிலாமே இருந்த நம் சிறையார் மன்றில் ராஜாங்களும் சிறையார் அடைகளுடைய ஆன்மாக்களும் இருந்த விசுவாசங்களின் ஆன்மாக்களும் தொடர்பில் சமாதானத்தில் ஏற்படுத்துவார்கள்.
கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைவரோடும் இவர் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இறக்க மிகுந்த தந்தையை உடைய கைகளில் எம் மனைவிகளுடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உமது அடியாருக்கு பேரிட்டு வீட்டில் கதவுகளை திறந்திருக்கிறோம். மேலும் எங்களுக்காக அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் என்னால் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளச் செய்கிறது. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென். நித்திய இறைவாக்கை வைத்துள்ள மகனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீர் கல்லறையில் 3 நாள் தூங்கி கொண்டதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறையும் புனிதப்படுத்துகின்றேன். எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தலின் நம்பிக்கையுடன் வளர்க்கப்படுகின்றன. நீர் உம் அடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தரும் அந்த நாள் வரை இவர் இக்கல்லறையில் அமைதியுடன் தூங்கி கொண்டு இளைப்பாற செய்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே என்பதால் இவர் உயிர்த்தெழுந்த பின் உம் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் நிலையான ஒளியை காண்பாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம் தந்தை மனுவேல்ராஜ் அவர்களை இவ்வுலகில் இருந்து தன்னிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் திருமணம் கொண்டதால் இது உருவான மண்ணிற்கே திரும்ப செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தவரிடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த நமது கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக நம்ம உருமாற்றுவார். ஆதலால் நம் தந்தை மனுவேல் அவர்களை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியில் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழச் செய்வாராக. நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில்மொழி: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டவரும் இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினவரே, எங்கள் கண் எங்கள் தந்தை ஒரு சகாப்தம், அவர் ஒரு அன்பின் பெருங்கடல், எங்கள் வாழ்வை கரை சேர்த்த கடைசி தலைமை மாலுமி. உங்கள் தியாகத்திற்கு முன்னால் நாங்கள் எம்மாத்திரம். எங்கள் அன்னையோடு துணைவியாரோடு மண்ணில் நீர் புதைந்தாலும் எங்கள் மனதில் ஆழமாக விதைந்துள்ளீர்கள். எங்கள் கடைசி மூச்சு மட்டும் பெயர் எம்பில் நிலைத்திருக்கும். வாழ்கனி எம்மான் ஆசான் ஆசிரியர் மனுவேல்ராஜ் அவர்கள்.